கல்யாணம் ஆயிரம் உடனேவே அம்மா மகன்கிட்ட சொல்லுவா, அது பார் அவ சொல்றதுக்கெல்லாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டாத அப்படிம்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கார ஆட்டி இருப்பாரு, அதை மறந்துடுவாங்க. குழந்தைங்கள்லாம் நீஞ்சி வரும்ல, அந்த நேரத்துல ஒரு தஞ்சாவூர் பொம்மையை வைப்பாங்க. அதை எந்த பக்கம் அப்படியே தட்டி விட்டாலும் டபக்குன்னு எழுந்து நிற்கும். சின்ன குழந்தைக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட சருகல் வந்தாலும் நீ நிமிர்ந்து இருக்க வேண்டும்டா குழந்தை அப்படிங்கறத புகற்றதுக்காக இந்த பொம்மையை வச்சிருக்கலாம். பட் இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்கு, அது எந்த பக்கம் திருப்பினாலும் எழுந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அடியில சில இடத்துல கொட்டாங்குச்சியை வைப்பாங்க. இல்லைனாக்கா அந்த ஊர் களிமண் அதை அடியில கொடுத்துருவாங்க ஒரு குழிவா. அதுக்கு மேல பேப்பர் கூழ், காகித கூழ் இருக்குல்ல, பேப்பர் மேஷ் மாதிரி, அந்த காகித கூழை வச்சு ஒரு உடம்பு பண்ணிருப்பாங்க. அடியில கனமான மண்ணு, மேல லைட்டான பேப்பர். ஆக நீ எந்த பக்கம் திருப்பினாலும் அது நிமிர்ந்து நின்னுடும். அது வாழ்க்கையில காட்டின பாடம் தான். ஒண்ணுமே இல்லாம நீ பாப்பரா ஆனா கூட உன்னால முடியும்டா தம்பி, எழுந்து நில்லுடா அப்படின்னு சொன்னதுதான் இந்த தஞ்சாவூர் பொம்மை.